10/4/2026 வெள்ளிக்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் பங்குனி மாதம் 27ஆம் நாள் கிருஷ்ணபக்ஷம், அதாவது தேய்பிறை அஷ்டமி, மேல்நோக்கு நாள், உடன்பிறப்புகள் தினம். நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 மணி முதல் 1:30 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. சூலம் மேற்கு, அதற்கு பரிகாரம் வெள்ளம். மீன லக்னம், இருப்பு 34 வினாடிகள் மட்டுமே. சூரிய உதயம் காலை 6 மணி 6 நிமிடத்திற்கு. கரணன் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. திதி இன்று இரவு 8:59 மணி வரை அஷ்டமி, அதன் பின்பு நவமி. நட்சத்திரம் இன்று காலை 9:27 மணி வரை பூராடம், அதன் பின்பு உத்திராடம். நாமயோகம் இன்று மாலை 4:26 மணி வரை சிவம், அதன் பின்பு சித்தம். கரணம் இன்று காலை 8:15 மணி வரை பாலவம், அதன் பின்பு இரவு 8:59 மணி வரை கௌலவம், அதன் பின்பு தைத்துளம். அமிர்தாதி யோகம் இன்று நாள் முழுவதும் சிறப்பான சித்த யோகம். சந்திராசிரம நட்சத்திரங்கள் இன்று காலை 9:27 மணி வரை ரோகிணி, அதன் பின்பு மிருகசீரிஷம். ரோகிணி மிருகசீரிஷம் ஆகிய 2 நட்சத்திரங்களில் பிறந்த நமது ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவரும் பேசும் வார்த்தைகளில் கவனமாக இருப்பது மிகவும் நல்லது. இன்றைய நவ நாயகர்களின் கிரகநிலைகள்: மேஷ ராசியில் சுக்கிரன், மிதுன ராசியில் குரு, சிம்ம ராசியில் கேது, மகர ராசியில் சந்திரன், கும்ப ராசியில் ராகு, மீன ராசியில் சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அம்பாள் வழிபாடு பேரானந்தம் தரும். அதே மாதிரி நவ கிரகங்களில் உள்ள சந்தோஷக்காரகர், களத்திரக்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய சுக்கிர பகவானிற்கு நெய் தீபமேற்றி ஹிமகுந்தம் நிருணாலாபம் தைத்தியானாம் பரமம் குரும் சர்வசாஸ்திர பிரவக்தாரம் பார்கவம் பிரணமாம்யகம் சொல்லி சுக்கிர பகவானை வழிபாடு செய்ய சுபகாரிய நிகழ்ச்சிகள் அற்புதமாக நிறைவேறும். மனதில் இருந்து வந்த சஞ்சலங்கள் விலகி சந்தோஷங்கள் அதிகரிக்கும். அதே மாதிரி இன்றைக்கி சூப்பரான ஒரு நாள் தேய்பிரை அஷ்டமி. நான் எப்போவுமே அஷ்டமி வளர்பிறை அஷ்டமியாக இருந்தாலும் சரி, தேய்பிரை அஷ்டமியாக இருந்தாலும் சொல்லுவேன், கண்டிப்பாக காலபைரவர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதுக்காக தான் நான் பைரவர்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா ஸ்வர்ணாகர்ஷண பைரவர், உன்மத் பைரவர் எந்த சுவாமி இருக்காரோ அவரை வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இன்றைக்கி மிளகு தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய உங்களோட உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். நீங்கள் எடுக்கிற காரியங்களும் உத்தியோகத்துலேயும் சரி, தொழில் வியாபாரத்துலேயும் சரி, எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். முதல்ல குடும்பத்தில் இருக்கிற சண்டை சச்சரவுகள் விலகும். குடும்பத்தில் சந்தோஷமான ஒரு சூழல் கண்டிப்பாக வந்து சேரும். அன்பான மேஷராசி நேயர்களே, இன்றைய நாள் காலையில் உற்சாகமும் மாலையில் பொறுப்பும் நிறைந்த நாள். சந்திர பகவான் காலையில் உங்களது பாக்கியஸ்தானம் என்கிற 9ஆம் பாவத்தில் அமர்ந்து சஞ்சாரம் செய்கிறார். மாலையில் ஜீவனஸ்தானம் என்கிற 10ஆம் பாவத்திற்கு வந்து விடுகிறார். பொறுப்புகள் அதிகரிக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு சந்தோஷமான செய்தி அதிகாலையிலேயே வந்து சேரும். கல்வி கற்கும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகள், கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். உத்தியோகத்தில் மேன்மையான போக்கை நீங்கள் இன்றைய தினம் எதிர்பார்க்கலாம். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு எடுக்கும் காரியங்கள் அனைத்துமே அற்புதமாக நிறைவேறும். மேஷராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்னைக்கு வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமம் எடுத்து பேப்பரில் மடித்து பேக்கில் வச்சு எடுத்துட்டு விடுங்க. அது அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க விடுவோம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. அன்பான ரிஷபராசி நேயர்களே, இன்றைய நாள் காலையில் சலசலப்பும் மாலையில் மன நிம்மதியும் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். காலையில் சந்திர பகவான் அஷ்டமராசியில் சஞ்சாரம் செய்வதால் சந்திராஷ்டமம் தொடர்கிறது. மாலையில் சந்திர பகவான் அதி அற்புதமாக ராசி மாறி உங்களது பாக்கியஸ்தானத்திற்கு வருவதால் உங்கள் எண்ணங்கள் பூர்த்தியாகும். அதேபோல் இன்றைய தினம் காலையிலிருந்து மாலை வரை நீங்கள் எடுக்கும் காரியங்களில் கவனமாக இருப்பது நல்லது.
உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் சில பிரச்சனைகள் மனக்குழப்பங்கள் ஏற்படலாம். கவனமாக இருப்பது நல்லது. அரசியல்வாதிகள் நெருக்கடிகளுக்கு ஆளாவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேர்வதில் காலதாமதம் ஆகும். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். ரிஷபராசியைச் சேர்ந்த நண்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பிலை எடுத்து பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அத்தியாற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் அடர் நிலம். வணங்க வேண்டியது துர்க்கையம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. அன்பான மிதுன ராசினியர்களே, இன்றைய நாள் காலையில் கலகலப்பும் மாலையில் சலசலப்பும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபகவான் உங்களோட கலத்திரபாவம் என்கிற 7ஆம் பாவத்தில் இருக்கிறனால சந்தோஷமாக இருப்பீங்க. அதே சமயம் சந்திரபகவான் ராசி மாறி சாயந்தரம் உங்கள் அஷ்டம ராசிக்கு வந்துடுவார். சந்திராஷ்டமம் ஆரம்பிச்சிருது. கவனமாக இருக்கணும் சாயந்தரத்துக்கு மேலே, சரியா? ஆனால் காலையிலேருந்து சாயந்தரம் சூப்பர் சந்தோஷமாக இருக்கும். இன்றைக்கி குடும்பத்தில் ஒரு சுபகாரிய நிகழ்ச்சிகள் அருமையாக நிறைவேறும். கல்வி கற்கும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். உத்தியோகத்தில் அருமையான சந்தோஷம் கண்டிப்பாக வந்து சேரும். தொழில் வியாபாரம் சந்தோஷமாக லாபங்கள் குவிக்கும் வண்ணம் இருக்கும். அரசியல்வாதிகள் அற்புதமாக செயலாற்றுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். மிதுன ராசியை சேர்ந்த நண்பர்கள் இன்னைக்கு வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துட்டு விடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க வேண்டியது மங்காள பரமேஸ்வரி. அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. அன்பான கடகராசினியர்களே, இன்றைய நாள் காலையில் ஆற்றலும் மாலையில் மனச்சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். காலையில் சந்திரபகவான் உங்களோட பகிர்வுண ரோகம் அப்படிங்கிற 6ஆம் பாவத்தில் தான் இருக்கார். சாயந்தரம் அப்படியே ராசி மாறி உங்களோட களத்திர பாவம் அப்படிங்கிற 7ஆம் பாவத்துக்கு வந்துடுறார். சூப்பரான ஒரு நாள். இன்றைக்கி உத்தியோகத்தில் ஒரு டாப் மோஸ்ட்டாக வருவீங்க. அதேமாரி தொழில் வியாபாரமும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்களோட ஆலோசனைகளை கேட்டு பக்கத்து வியாபாரியை வந்து கேட்குறதுக்கு அளவுக்கு இன்றைக்கி இருக்கும். அதேமாரி குடும்பத்தை நிர்வகிக்கிற பெண்கள் மட்டும் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. என்ன வேலைங்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. மற்றபடி இன்றைக்கி அரசியல்வாதிகள் கலைத்துறை நண்பர்கள் அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல நாள்னே சொல்லலாம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் மீண்டும் ஒரு முறை கூறிக்கொள்கிறேன், உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றைக்கி கடகராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க வேண்டியது எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. அன்பான சிம்மராசினியர்களே, இன்றைய நாள் காலையில் உற்சாகமும் மாலையில் ஆற்றலும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபகவான் உங்களோட பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிற 5ஆம் பாவத்தில் இருக்கார். அதுக்கப்புறம் சாயந்தரம் ராசி மாதிரி உங்களோட பகைருண ரோகம் அப்படிங்கிற 6ஆம் பாவத்துக்கு வந்துடுறார். இன்றைக்கி ஓரளவுக்கு இன்றைக்கி நல்ல நாள் தான். ஆனால் எடுக்கிற காரியங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. வாகன பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க, சரியா? அதே மாதிரி இன்றைக்கி உத்தியோகத்தில் ஓரளவுக்கு உங்களுக்கு சிறப்பான சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. சக நண்பர்கள் உங்களுக்கு போட்டி போட்டுக்கிட்டு ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி தொழில் வியாபாரம் பரவாயில்ல, ஆஸ்டச் என்ன போயிட்டுருக்கோ நல்லபடியாக போயிட்டுருக்கோம். ஏன்னா அஷ்டமஸ்து சனி ஓடிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எப்போவுமே வாகன பயணங்கள், பேசுகிற வார்த்தைகள் எல்லாத்துலேயுமே கவனமாக இருக்கும். அரசியல்வாதிகளுக்குலாம் இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு சந்தோஷமான செய்தி அதிகாலையிலேயே வந்து சேரும். இன்றைக்கி சிம்மராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் அருகம்புல் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் பல வண்ணம். வணங்க வேண்டியது எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. அன்பான கன்னி ராசினியர்களே, இன்றைய நாள் காலையில் மன உற்சாகமும் மாலையில் மன சந்தோஷமும் நிறைந்த நாள். ஆக மொத்தத்தில் இன்றைக்கி சூப்பரான நாள். ஏன்னா காலையில் சந்திரபகவான் உங்களோட சுகஸ்தானம் அப்படிங்கிற 4ஆம் பாவத்தில் இருக்கார். சாயந்தரம் அப்படியே ராசி மாறி உங்களோட பஞ்சமஸ்தானம்ங்கிற 5ஆம் இடத்துக்கு வந்துடுறார். இன்றைக்கி காலையில் இருந்து சாயந்தரம் வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைக்கி உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் ஒரு சக்கப்போடு ராஜாங்கிற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி இன்றைக்கி இந்த இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் அவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி உடல் ஆரோக்கியம் ஓரளவுக்கு நல்லபடியாக இருக்குங்க. இன்றைக்கி படிக்கிற குழந்தைகள்லாம் ரொம்ப நல்லா படிப்பேன். அந்த படிப்பை பற்றி கவலையே பட வேண்டாம். அதேமாதிரி அரசியல்வாதிகளுக்கு நெருக்கடிகள் விலகும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பீர்கள். கன்னிராசியைச் சேர்ந்த நண்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க வேண்டியது சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8.
அன்பான துலாம் ராசினியர்களே, இன்றைய நாள் காலையில் மனதைரியமும் மாலையில் மன உற்சாகமும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபகவான் உங்களோட சகாயஸ்தானம் அப்படிங்கிற 3ஆம் பாவத்தில் இருக்கார். சாயந்தரம் ராசி மாதிரி உங்களோட சுகஸ்தானம் அப்படிங்கிற கேந்திரஸ்தானத்துக்கு வந்துடுறார். சந்தோஷமான ஒரு நாள். தைரியம், சந்தோஷம், உற்சாகம் எல்லாமே இன்றைக்கி இருக்குது. அதேமாரி இன்றைக்கி உங்களுக்கு வேகம் அதிகமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி இந்த வேகம் எப்படி இருக்கும்னாக்க விவேகமான ஒரு வேகம் இருக்கும். அந்தளவுக்கு இன்றைக்கி சூப்பரான ஒரு நாள். இன்றைக்கி சில பேருக்கு எதிர்பாராத ஒரு தனவரவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி உத்தியோகம், தொழில், வியாபாரம் எல்லாமே இன்றைக்கி சூப்பர். இன்றைக்கி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் சொல்லவே வேண்டாம், அதிரடியாக செயல்படுவீங்க. அதேமாரி கலைத்துறை நண்பர்களுக்கு இன்றைக்கி கண்டிப்பாக ஒரு நல்ல வாய்ப்பு அருமையாக கிடைக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு மனதைரியம் மிகும். துலாம் ராசியை சேர்ந்த நண்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது 2 டைமண்ட் கல்கண்டு எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டியது மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 8. அன்பான விருச்சிக ராசினியர்களே, இன்றைய நாள் காலையில் மன சந்தோஷமும் மாலையில் மன தைரியமும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபகவான் உங்களோட பொருளாதாரம் அதிகப்படுத்தணுங்கிறதுக்காகவே தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கார். சாயந்தரம் அப்படியே ராசி மாறி உங்களோட சகாயஸ்தானம்ங்கிற 3ஆம் பாவத்துக்கு வந்துடுறார். காசு பணம் வந்தோடனே தைரியம் வந்துடுறது பற்றியில் அதான். மற்றபடி இன்றைக்கி சூப்பரான ஒரு நாள். உத்தியோகத்துலேயும் சரி, தொழில் வியாபாரத்துலேயும் சரி, இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் கண்டிப்பாக உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்குங்க. சரியா? அதே மாதிரி இன்றைக்கி படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு சான்ஸ் நல்லபடியாக கிடைக்கும். மற்றபடி அரசியல்வாதிகள், கலைத்துறை நண்பர்கள் அவங்களுக்கெல்லாம் எதிர்பார்த்த அந்த ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக வந்து சேரும். விருச்சிக ராசியை சேர்ந்த நண்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வெல்லம், ஜாக்கரை எடுத்து சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க விடுவோம் ஆதிபராசக்தி. அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. அன்பான தனுசு ராசினியர்களே, இன்றைய நாள் காலையில் அலைச்சலும் மாலையில் ஆதாயமும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபகவான் உங்களோட ஜென்மராசியில் இருக்கார். இருந்தால் கூட குருவோட பார்வை வாங்குறதுனால கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் இன்றைக்கி சந்திரபகவான் உங்களுக்கு சாயந்தரம் ராசி மாதிரி உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானம்ங்கிற 2ஆம் பாவத்துக்கு வந்துடுறார். தனவரவு தாராளமாக கிடைக்கும், ஆதாயம் கிடைக்கும். இன்றைக்கி உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்துலலாம் இந்த போட்டி, பொறாமைகள் எல்லாமே இருந்து, அலைச்சல்கள் எல்லாமே இருந்தால் கூட ஒரு நல்ல மவுசு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. மற்றபடி நீங்கள் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசர்கள் தயவுசெய்து உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகளுக்கு நெருக்கடிகள் அதிகரிக்கலாம். கலைத்துறை நண்பர்கள் பேசும் வார்த்தைகளில் கவனமாக இருப்பது நல்லது. இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். தனுசு ராசியை சேர்ந்த நண்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் விபூதியை பேப்பரில் மடித்து பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க வேண்டியதும் ஆஞ்சநேயர். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. அன்பான மகர ராசினியர்களே, இன்றைய நாள் காலையில் செலவும் மாலையில் அலைச்சலும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபகவான் உங்களோட அயனசேன போகஸ்தானம் 12ஆம் பாவத்தில் இருக்கார். சாயந்தரம் அப்படியே ராசி மாறி உங்களோட ஜென்மராசிக்கு வந்துடுறார். சரி, காலையிலேருந்து செலவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், சாயந்தரம் கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும், உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கேன். மற்றபடி இன்றைக்கி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி, தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி, ஓரளவுக்கு ஒரு நன்மைகள் பயக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் குடும்பத்தில் இருக்கும். அதேமாதிரி மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பீர்கள். அரசியல்வாதிகளுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் விலகும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பீர்கள். மகர ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது உலர் திராட்சை 2 எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க விடுவோம் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 7. அன்பான கும்பராசினியர்களே, இன்றைய நாள் காலையில் வரவும் மாலையில் செலவும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபகவான் உங்களோட லாபஸ்தானம் அப்படிங்கிற 11ஆம் பாவத்தில் இருக்கார். சாயந்தரம் அப்படியே ராசி மாறி உங்களோட அயனசயன போகஸ்தானம் 12ஆம் பாவத்துக்கு வந்துடுறார். காலையில் ஒரு வரவு இருக்குங்க, தாராளமாக இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த வரவு இன்றைக்கி வீண் போகவே போகாது. ஆனால் என்ன, சாயந்தரத்துக்கு மேலே கொஞ்சம் செலவுகள் அதிகரித்து காணப்படும். இன்றைக்கி உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்தில் இருக்கிற வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைக்கி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். கல்வி கற்கும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். இன்றைக்கி அரசியல்வாதிகள் அற்புதமாக செயலாற்றுவீர்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும்.
இன்றைக்கி கும்பராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ஒரே ஒரு சாக்லேட் எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க விடுதோம் ஸ்ரீதேவி கருமாரியம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. அன்பான மீன ராசினியர்களே, இன்றைய நாள் காலையில் பொறுப்பும் மாலையில் சிறப்பும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபவன் உங்களோட ஜீவனஸ்தானம் அப்படிங்கிற 10ஆம் பாவத்தில் இருக்கார். சாயந்தரம் ராசி மாதிரி உங்களோட லாபஸ்தானம்ங்கிற 11ஆம் பாவத்துக்கு வந்துடுவார். சூப்பர். ஆனால் என்ன, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கொஞ்சம் வேலையில் கான்சன்ட்ரேஷன் கண்டிப்பாக வேணும். அதேமாரி தொழில் வியாபாரம் இன்றைக்கி பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. மற்றபடி இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள்லாம் இந்த மருந்து மாத்திரை எதனா எடுத்துக்கணுன்னா கரெக்டாக அந்த டயத்துக்கு எடுத்துக்கோங்க. எடுக்கிற காரியங்களில் சிரத்தையாக இருங்க. இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற நண்பர்களுக்கெல்லாம் நல்ல நியூஸ் ஒன்று கண்டிப்பாக கிடைக்குங்க. இன்றைக்கி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் நெருக்கடிகள் விலகும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பீர்கள். இன்றைக்கி படிக்கிற குழந்தைகள் ஓரளவுக்கு கொஞ்சம் கவனமாக படித்தா ரொம்ப வெற்றி. இன்றைக்கி மீனராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது பச்சை கற்பூரம் ஒரே ஒரு பிட் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்து போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டியது குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4.